கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதம் 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான நாட்கள். இந்த காலகட்டத்தின் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு ராசிக்கும் கடைசி மாதம் தட்சிணாயனத்தில் இது அதாவது தேவர்களுக்கு தெய்வங்களுக்கே உண்டான மாதம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பார்த்தேனால் காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் மாதம் பிறந்து ஒரு 5 நாளில் புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் போய்டுறார். அதாவது 21/12 அன்னைக்கு புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். இந்த காலகட்டத்தில் மாதம் பிறக்கும்பொழுது கேது இந்த மாதத்தில் 5ஆம் ராசியான சிம்மத்தில் இருக்கார். இந்த மாதத்தில் 8ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிகத்தில் புதனும் சுக்கிரனும், தனுசுல சூரியனும் செவ்வாயும், கும்பத்தில் சனியும் ராகுவும் இருக்கா. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தோம்னா 21ஆம் தேதி குரு வக்ர நிலையில் இருக்கக்கூடிய குரு புனர்பூசம் 4ஆம் பாதத்திலிருந்து புனர்பூசம் 3ஆம் பாதம் மிதுன ராசிக்கு போய்டுறார். 22ஆம் தேதி புதன் இந்த மாதத்தில் 22/12/2025 அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதற்கப்புறம் 27ஆம் தேதி சுக்கிரன் இந்த மாதத்தில் 22ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். 27/12/2025 அப்போ புதன் விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு போகிறார். அதுக்கப்புறம் மாத கடைசியில் பார்த்தாலேயானால் 11/1/2025 அன்னைக்கு புதன் தனுசுவிலிருந்து மகரத்திற்கும், அதற்கு பிறகு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு 14/1/2026 போகிறார். 21ஆம் தேதி 21/12 குரு வக்கர நிலையில் மாறுறார். சுக்கிரன் 22ஆம் தேதி தனுசுக்கு போகிறார். 27ஆம் தேதி அதாவது 25/12/2025 அன்னைக்கு புதன் தனுசுக்கு போகிறார். 11/1/2026 அன்னைக்கு தனுசில் இருக்கக்கூடிய புதன் மகரத்திற்கு போகிறார். அதற்கு பிறகு இந்த மாதத்தின் கடைசி நாளான 30ஆம் நாள் அதாவது 14/1/2026 அன்னைக்கு செவ்வாய் தனுசுவிலிருந்து மகரத்திற்கு மாறுறார். இது இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் 19/12 அன்னைக்கு ஹனுமத் ஜெயந்தி, மார்கழி மூல நட்சத்திரம். அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 20ஆம் தேதி அன்னைக்கு அமாவாசை, 30ஆம் தேதி வைகுண்ட ஏகாதசி, 2/1/2026 அன்னைக்கு மார்கழி மிருகசீரிஷம். மார்க்கண்டேயன் பிறந்த நாள், அதாவது மிருத்துஞ்சய ஹோமம் பண்ணுவா. உடல் நலம் குன்றியவர்களுக்கு உடல் நலத்தில் ஏற்றம் கொடுக்கக்கூடிய ஹோமங்கள் பண்ணக்கூடிய நாளாக கருதப்படுகிறது. 3/1/2026 அன்னைக்கு ஆருத்ரா, திருவாதிரை நட்சத்திரம், பௌர்ணமி வேறு. ஏன்னா திருவாதிரைன்னும் போது பௌர்ணமி, தனுர் மாதம் வரக்கூடிய பௌர்ணமி ஆருத்ரா சிவன் கோவிலில் மிகப்பெரிய விசேஷம் கொண்டாடக்கூடியது. அது விரதம் இருந்து அந்த ஆருத்ரா தரிசனம் முடிச்சுட்டு தான் எல்லாருமே சாப்பாடு சாப்பிடுவாங்க. ஆருத்ரா களி ரொம்பவுமே விசேஷம். 11/1/2026 அன்னைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை அப்படின்னு 27ஆவது பாசுரம் வரக்கூடியது. அதாவது கூடாரை வள்ளின்னு சொல்லக்கூடிய 27ஆவது பாசுரம். அது மிகவும் வசதியான பாசுரமாக சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு 14/1/2026 அன்னைக்கு போகி பண்டிகை. போகி பண்டிகை பழையன கழிதலும் புதியன புகுதலும்னு சொல்லக்கூடியது. தேவையற்ற விஷயங்கள் எதையும் வச்சுக்காமல் வெளியில் போட்டுட்டு, அதாவது மனசுக்குள்ளே இருக்கிறதும் சரி வெளியில் இருக்கிறதும் சரி அகமும் புறமும் தூய்மை அடையக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அதுக்கு அடுத்த நாள் மகரத்துக்கு போகிறார் சூரியன். உத்தராயணம் பிறக்கிறது மிகப்பெரிய ஏற்றமான காலம். எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய காலம். இப்போ நடந்ததை விட அதிகப்படியாக நடக்கக்கூடிய விசேஷங்கள் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்கள் இருக்குன்னு பார்ப்போம். மகர ராசி நேயர்கள் உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதம் கொண்ட ராசி. சனி பகவான் ராசியின் ஆட்சிநாதன். சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வக்கர நிவர்த்தியாகி 7.5 சனியின் கடைசி பாத சனி கடைசி 3 மாதம் இந்த மார்ச் 6ஆம் தேதி அவர் மாறுறார். அதாவது மார்ச் 6ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார். சரி, இந்த மாதம் அதாவது மார்கழி மாதம் பார்த்தாலேயானால் அதாவது 16/12/2025 14/1/2026 வரலும் உண்டான காலகட்டத்தில் விஸ்வாவசு வருஷம் மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா சூரியன் ராசிக்கு 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல மறைகிறார். தனுர் மாதம்னாலே 12ஆம் இடத்துல தான் இருந்தாகணும், வேறு வழி கிடையாது. ஆனால் இந்த மாதம் பார்த்தால்னா என்ன பெரிய விசேஷம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு
6ஆம் இடத்துல குரு பகவான் போகும்போது பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெறுறார் 12ஆம் இடத்துல. இருந்தாலும் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அயனசயன போகஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் இருக்கா. சூரியனும் செவ்வாயும் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்து இருக்கா. அதனால் உங்களுடைய தூக்கம் கெடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அயனம் சயனம் கெடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. பேச்சில் ஜாகிரதையாக இருக்கணும். 8ஆம் இடத்துல கேது பகவான் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருந்தாலும் குரு பார்வையினால் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ராசிக்கு பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம். எடுத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறும். தந்தையினுடைய சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமான யோகம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு டக்குன்னு திடீர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன் 11ஆம் இடத்துல லாபத்தில் போய் நிற்கிறது பெரிய விசேஷம். அதனால் உங்களுக்கு பெரிய ஒரு ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா மகர ராசிக்காரர்கள், அதுவும் தூய்மை பணியாளர்கள், அதை தவிர இந்த அரசியல் பிரமுகர்கள், அதை தவிர இந்த இரும்பு, சிமெண்ட்டு, ஜல்லி, கான்கிரீட்டு இந்த மாதிரியான விஷயங்கள், லாரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கான்கிரீட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வச்சு இது பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், ஹெச்ஆரில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அதை தவிர துப்புரவு பணியாளர்களை வச்சு மேனேஜ் பண்ணுறவங்க, அந்த மாதிரி அதை தவிர இந்த செக்யூரிட்டி சர்வீசஸ்லாம் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு, அதாவது மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்க்கும்பொழுது, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான காலம். உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் இருந்தாலும் புதன் சுக்கிரனும் வந்துடுற. அதனால் பரிவர்த்தனை யோகம் அமைகிறது. புதனுக்கும் குருவுக்கும் ஆட்சி பெற்ற குருவாக போகிறார். அதனால் வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமைய போகிறது. திடீர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படிப்பு விஷயத்தில் நிச்சயமான ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வுகளெல்லாம் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தோம்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரக்கூடிய பாக்கியங்கள் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. பணவரவிற்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. சொந்த தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு அபரிமிதமான ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அது தவிர பார்ட்னர்ஷிப் தொழிலெல்லாம் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தீர்க்கமான சிந்தனையை உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. இந்த மாதம் இந்த ரியல் எஸ்டேட்டு, கான்க்ரீட்டு அந்த மாதிரியான விஷயங்கள், சட்டம் ஒழுங்கில் இருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் அமையிறது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் இருக்குது. ஏன்னா எடுத்த காரியங்கள் அனைத்துமே வெற்றியாகும். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகள் தள்ளி போடுறது நல்லதுன்றோம். அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். இந்த சந்திராஷ்டம நாட்களில் சந்திரன் 8ஆம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டம். அந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியிருந்தது. ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம், அருகில் இருக்கக்கூடிய இந்த நரசிம்மர் கோவிலில் பானகம் பண்ணி கொடுத்துருவோம். அது சந்திர பகவானுக்கு உண்டான பரிகாரமாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்களேனால் இந்த மாதம் மகர ராசிக்காரர்கள் பிரத்யங்கரா தேவியை போய் வழிபடுங்க. பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு பெரிய மாறுதல்கள் உங்கள் வாழ்வில் வரும். ஏன்னா எதிரிகள், அதை தவிர உங்கள் மேலே இந்த பில்லி சூன்யம் ஏவல்னு சொல்லக்கூடிய திருஷ்டிகள் இதெல்லாம் இல்லாத அளவிற்கு பிரத்யங்கராவை போய் சேவிச்சுட்டு வாங்க. குங்கும அர்ச்சனை ஒன்று பண்ணிட்டு வாங்க. அதை தவிர கருப்பு கலர் இல்லைன்னா கரு நீல கலர் துணி தானம் பண்ணுங்க. இது பண்ணுறதன் மூலியமாக உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.